இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒரு ராஜாவுக்கு இசையின் மீது மிகுந்த ஆர்வம். அதிலும் அவரிடம் இருந்த மிக பழமையான விலையேற பெற்ற வீணையை வாசிப்பதில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். அவருடைய அருமையான இசையை கேட்க அண்டை நாட்டின் நட்பு ராஜாக்கள் கூட தங்கள் ஓய்வு நாட்களில் இவருடைய அரண்மனைக்கு வந்து இவரோடு நேரம் செலவிட்டு இசையை ரசிப்பதும் கற்றுக்கொள்வதும் உண்டு. தன்னுடைய இசை கருவிகளை வைப்பதற்கென்றே தன்னுடைய அரண்மனையின் பிரதானமான பகுதி ஒன்றில் ஒரு பெரிய அறையையும் அந்த மன்னர் கட்டியிருந்தார். ஒரு நாள் அரண்மனையில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்தில் இசை கருவிகள் வைக்கப்பட்டிருந்த அறையிலும் தீப்பற்றி பெரிய சேதம் ஏற்பட்டது. மன்னன் அதிகம் நேசித்த வீணையும் பாதி எரிந்து போனது. அதன் கம்பிகள் அருந்து போனது. மர வேலைப்பாடுகள் எல்லாம் கருகி போனது. அரண்மனை வேலைக்காரர்கள், வீணைதான் எரிஞ்சு போச்சே, இனி அது ஒன்றுக்கும் உதவாது, தூக்கி எரிந்து விடலாம் என்று கூறினர். மன்னருக்கோ தனக்கு மிகவும் பிரியமான அந்த வீணையை எரிந்துவிட கொஞ்சம் கூட மனமில்லை. அப்பொழுது தற்செயலாக அங்கு வந்த அரண்மனை ஆசாரி மன்னர் படுகின்ற வருத்தத்தை பார்த்து, மன்னா, எனக்கு 3 மாதம் அவகாசம் கொடுங்கள், இந்த வீணையை நான் சரி செய்கிறேன் என்று கூறினார். அவ்வாறே 3 மாதங்கள் உட்கார்ந்து மெதுவாக செதுக்கினார். புது கம்பிகள் கட்டினார், பாலிஷ் போட்டார். எல்லாவற்றையும் செய்து முடித்து மன்னரிடம் அந்த வீணையை வந்து கொடுத்தார். இப்பொழுது மன்னர் அந்த வீணையை வாசித்த பொழுது அதிலிருந்து முன்பை விட அழகான இனிமையான இசை வந்தது. இப்பொழுது மன்னர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆம், என கருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையும் எரிந்து போன வீணை மாதிரி இருக்கலாம். வருடங்கள் கடந்து போகிறதே, எல்லாம் முடிந்து போயிற்று என்று மனுஷர் சொல்லலாம். ஆனால் வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என கர்த்தர் சொல்லுகிறார். ஜப்பானில் ஒரு பழக்கம் உண்டு. விலை உயர்ந்த கோப்பைகள் உடைந்து போனால் அதை தூக்கி எறிய மாட்டார்கள். கின்சுகி என்ற ஒரு கலை அங்கு உண்டு. அதன்படி உடைந்து போன துண்டுகளை தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் போன்ற விலையேற பெற்ற உலோகங்களை கலந்து அதில் ஒட்டுவார்கள். ஒட்டி முடிந்ததும் அந்த கோப்பை முன்பை விட மிகவும் அழகாக அதன் விலையும் கூடி போகும். அந்த தங்க கோடுகள் அதன் வரலாற்றை சொல்லும். என்னவென்றால், நான் உடைந்த கோப்பைதான், ஆனால் சீர்படுத்தப்பட்டவன் என்று. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் சரீரம் வியாதியால் உடைந்து போய்விட்டதா? இருதயம் அவமானத்தால் நொறுங்கி போய்விட்டதா? நான் உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் ஒட்டும் போது தங்கத்தால் ஒட்டுவார். உங்கள் காயத்தின் தழும்பே நாளை சாட்சியாக மாறும். உடைந்து போன உங்கள் வாழ்க்கை அதிக விலையேற பெற்றதாக மாறிவிடும். வேதாகமத்தில் எருசலேமின் அலங்கம் 152 வருடமாக இடிந்து கிடந்தது. ஜனங்கள், இனிமேல் இது கட்டப்பட முடியாது, எதிரிகளும் பெருகிவிட்டார்கள் என்று கலங்கி நிந்தையையும் மகா தீங்கையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். நெகேமியா இந்த செய்தியை கேட்டபோது அழுது உபவாசம் பண்ணி ஜெபித்தான். எருசலேமுக்கு வந்து இரவிலே இடிபாடுகளை சுற்றி பார்த்தான். அடுத்த நாள் ஜனங்களிடம் சொன்னான், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று. அவ்வாறே 52 நாட்களில் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. எதிரிகள் வெட்கப்பட்டு போனார்கள். தேவ பிள்ளைகளே, நெகேமியா போல அழுது உபவாசித்து ஜெபியுங்கள். இடிந்து போன உங்கள் வாழ்வை தேவன் சீர்படுத்துவார். காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம்.
எங்களை அதிகமாக நேசத்தோல் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த நாட்களில் கூட அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா விழுந்து போன நிலையிலே, இடிந்து போன நிலையிலே, தகர்க்கப்பட்ட நிலையிலே அப்பா காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி செவ்வையாக நிறுத்துகிற என் தேவன், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திரும்பவும் என் தேவன் சீர்படுத்தி செவ்வையாக நிறுத்துவீராக, அவர்களை களிக்கூற பண்ணுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.